the evolution of our grid, power grid. Okay, so such a very large grid to be managed in the sense to be operated. So coming to the very initial point, the grid operation means what? The power balancing operation. All the time the total demand to be met by the total generation present in the grid. So total இந்தியாவில் உள்ள நூக் அண்ட் கார்னர் எந்த இடத்துல நீ ஜெனரேட்டர் நீ வச்சு கொடுத்தேனாலும் ஆல் the sum of power generation must be equal to the total demand. You think about all the city, கோயம்புத்தூர் மாதிரி எத்தனை சிட்டி இருக்கும், எத்தனை villages இருக்கும், all are electrified, இல்லை, all are given with electrical supply. So all are demands, so the total demand need to be satisfied. So இதுதான் என்னது பவர். ஆல் ஒவ்வொரு க்ஷணமும் the power balancing should be maintained by the network. So this we refer normally as one of important operational constraint, operational condition. Operating condition வந்து இதுதான், the power balancing condition. Okay, so yeah, so this is telling about the peculiarities of regional grids. I said 5 different regional grids. So that அந்த இடத்துல சொல்லியிருக்கோம் பாரு. மேஜராக if you are looking at the power consumption, நம்ம 3 பேர் தான், நார்தன், வெஸ்டர்ன் அண்ட் சதர்ன். இதுலேயுமே வெஸ்டர்ன் தான் வந்து என்னது லீடிங். if you look at the profile, load profile, power consumption பார்த்தேன்னா வெஸ்டர்ன் தான் வந்து takes the lead position, second northern, அடுத்து southern. So these 3, other 2 வந்து no, low load தான், their loads are very low, but அவங்க கிட்ட என்ன இருக்குது, very high hydro potential இருக்கு. But the power evacuation is the problem. எல்லாமே everything should be done through இந்த வழியை தான் நம்ம பண்ணணும், இதை ரீரூட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் ஒரு மேஜர் ப்ராப்ளம் ஹியர். அண்ட் திஸ் ரீஜியன் லோ லோட் அண்ட் ஹை கோல்ட் ரிசர்வ் இருக்குது. ஹை கோல்ட் ரிசர்வ் நீ யோசிக்கலாம், இதெல்லாம் லோடே இல்லை, அப்போ இதை ரெண்டையும் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can manage இந்த 3 இல்லையா, இந்த 3 வந்து enough, but they have என்னது ஜென்ரேஷன் பொட்டன்ஷியல். இங்கே வந்து என்னது ஹைட்ரோ பொட்டன்ஷியல் இருக்குது, இங்கே என்ன இருக்குது கோல் பொட்டன்ஷியல். பாரு, பிட்ஹெட் பேஸ் லோட் பிளான்ட்டே இங்கே தான் டோட்டலாக எடுத்து பார்த்தோன்னா தெரியும். பிளான்ஸ் இன் பவர் பிளான்ஸ் இன் இந்தியன் கிரிட்னு சொல்லி எடுத்து போட்டுப்பார். ஸோ ஈஸ்டர்ன் கிரிட்டில் தான், ஈஸ்டர்ன் ரீஜியனில் தான் என்ன இருக்குது மேஜர் கோல் பிளான்ட்டு, ஹை ரேட்டிங் உள்ள பிளான்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது. ஓகே, அண்ட் இது வந்து இண்டஸ்ட்ரியல் லோட் அண்ட் அக்ரி லோட் ஆர் த மேஜர் ஒன். அண்ட் சதர்ன் பார்த்தேன்னா இதுதான், இங்கே வி ஹாவ் ஹைட்ரோ பொட்டன்ஷியல், பட் மான்சூன் டிபெண்ட்டாக இருக்கும். இங்கே உள்ள ஹைட்ரோ பிளான்ட் எல்லாமே மான்சூன் டிபெண்ட்டாக இருக்கும். ஓகேயா, யா பேக் போயிட்டணும். எஸ், இதுவும் பார்த்துட்டோம்ல. எஸ், இதுவும் பார்த்தாச்சு. ரைட். ஸோ இஃப் யூ லுக் அட் தி ஜெனரேஷன் கெப்பாசிட்டி, இப்போ டோட்டல் இந்தியன் கிரிட்டை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. இந்தியன் கிரிட்டில் த டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் அவர் இந்தியன் கிரிட் ஆஸ் ஆஃப் என்னது மார்ச் 2025 படி பார்த்தேன்னா 475.2 gigawatt. 475.2 gigawatt. This value, we arrive at this value by adding the generator rating. இப்போ ஒரு பவர் சோர்ஸ் உள்ளே வருதுன்னு வச்சுக்கோ, பவர் ஜென்ரேட்டிங் சோர்ஸ் உள்ளே வருதுன்னா அந்த ஜென்ரேட்டிங் சோர்ஸோட ஜெனரேட்டிங் கெப்பாசிட்டி என்னன்றதை பார்க்கணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் மெகாவாட், எவ்வளோ மெகாவாட்னு பார்க்கணும். லைக் இப்போது ஒரு 10 மெகாவாட் ஜெனரேட்டர் 10 இருக்குன்னு வச்சுக்கோ, அப்போ என்னது டோட்டல் கெப்பாசிட்டி, இன்ஸ்டால்ட் கெப்பாசிட்டி எவ்வளோ சொல்லலாம், 100 gigawatt, சாரி 10 gigawatt அப்படின்னு எடுத்தேன்னா 100 gigawatt is the total installed capacity. So likewise, if you are arriving this value, if you are determining this value for Indian grid, you will be arriving at another in the value 475 gigawatt. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, இதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது இஃப் யூ ஆர் தட் இஸ் தீஸ் ஆர் ஆல் ஜஸ்ட் இன்புட், நம்ம இந்தியன் கிரிட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குரிய முக்கியமான வேல்யூ இது. ஓகே,
நம்ம installed capacity of Indian grid வந்து 475 as of now. Okay? And consumption பாரு, consumption region wise எடுத்திருக்கேன் பாரு, region wise பாரு, northern, western, southern, eastern, northeastern. So இதில் out of this 5 lead யாரு western தான், because industrial belt, industrial load more industrial load. So 502.2 terawatt hour. And அடுத்தது யாரு, அடுத்தது northern, அடுத்தது யாரு southern. Okay? And then இவங்க எல்லாம் ரொம்ப least, northeastலாம் ரொம்ப least, because population ரொம்ப less populated area. Okay? Yeah. So with that background, grid பற்றி இப்போ கொஞ்சம் நிறைய தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பவர் grid பற்றி இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. நான் electrical branch students-ம் can able to cope up with my terminology. So with this, we'll move on to our agenda of presentation. இப்போ தான் presentationக்கே வரேன் நான். Okay? So agenda, it's about the title. As I said, the title is to what? Grid process, grid connection process. Solar பற்றி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுதானா solar, if you want to apply for, if you want to install solar, the solar it can be another for our own purpose, or you can export the generated power onto the grid. You can sell the power. Okay? So at a fixed rate, actually on the fixed rate இதெல்லாம் வந்து these are all governed by the regulatory authorities. Okay? Maybe state regulatory authorities இருக்கலாம் அல்லது central regulatory authorities இருக்கலாம், because electricity is a concurrent subject. It's a concurrent subject because both central and state they are ruling. They have rights to rule this commodity. Okay? That's why we are calling this as concurrent subject. Okay? So if you want to install solar PV system, என்ன பண்ணணும்? What are the procedure? The connection, that's the title is another grid connection process. Grid connection process. So grid connection இப்போ எத்தனை மணிக்கு முடிக்கணும்ப்பா? எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 4:30. அப்போ டைரெக்டாக இப்போ half an hour இருக்குது. ஸோ டைரெக்டாக I'll be concerned, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வந்து the flow. Okay. So why grid connection matters? The grid connection matters means here the grid connection of the solar PV system பற்றி இதில் சொல்கிறோம். The solar PV system connection is very important. Is very important because it is injecting power onto the grid. அப்போ it is getting connection with the grid. Grid-ஓட நீ connect பண்ணணும். அப்போ grid-ல என்ன standards follow பண்ணுறோமோ all such standards should be followed by the solar PV generating part. Okay? So in that aspect we have to consider on these points. அதாவது the connection is it matters because excess power you can export. And one more thing, the connection should be எப்படி இருக்கணும்னா whenever the grid is requiring to disconnect them, அப்போல்லாம் என்ன பண்ணணும்? They should obey. Immediately it should be disconnected. Immediately it should be disconnected. Therefore the protection. Already grid is provided with some protection schemes. நிறைய protection schemes வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம். அந்த protection scheme-ஓட இந்த சோர்ஸ் நீ உள்ளே கொண்டு வர பற்றியா சோலார் பிவி பண்ணி கொண்டு வந்து ஆல் ஆஃப் சடன் நீ வந்து என்ன பண்ண முடியாது? ஜஸ்ட் லைக் தட் யூ கேன் நாட் ப்ளக் அண்ட் ப்ளே மாடல் கிடையாது. சோலார் பிவியை நீ இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிவிட்டு ஓகே இந்த அப்படி பவர், நெவர். It should not be happen like that. We should rely on என்னது? அவங்களோட கன்கரன்ஸ் இருக்கணும், ப்ராப்பர் கன்கரன்ஸ் இருக்கணும், கிரிட்டோட கன்கரன்ஸ் இருக்கணும். கிரிட்டு என்ன சொல்லுதோ அதுக்கு இம்மீடியட்டாக இது என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். The regulations formulated by the grid should be followed by. அதில் மெயினாக வந்து protection coordination. Because if suppose நீ இப்போ வந்து கனெக்ட் பண்ணியிருக்கன்னு வச்சுக்கோ, சோலார் பிவி சிஸ்டம் நீ கனெக்ட் பண்ணியிருக்க, சோலார் பிவி சிஸ்டம் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுல அப்படி கனெக்டட் அண்ட் ஸோ ஐம் கிவிங் பவர் அப்படின்ற மாதிரி விட்டுறக்கூடாது. பிகாஸ் இஃப் சப்போஸ் கிரிட்டில் வந்து ஏதாவது ஃபெயிலியர்னு வச்சுக்கோ, டெட் கிரிட்டாக இருக்குது,
some outage happened in the grid. அப்போ in that case the workers வந்து will be என்னது aiming to rectify it. அப்போ அவங்க வந்து உள்ள வந்து ஒர்க் பண்ணுறப்ப it should be disconnected. இது solar should be disconnected because இப்போ சோலார் எல்லாமே என்னென்னா நாட் லைக் ஒரு மேஜர் ப்ராஜெக்ட் மாதிரி உள்ளே பெனிட்ரேட் ஆகலை, மேஜர் ப்ராஜெக்ட் மாதிரி பெனிட்ரேட் ஆகலை. இட் சப்போஸ் மேஜர் லைக் அபவ் 10 மெகாவாட்டாக இருந்ததுன்னா தே மே பி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கிரிட். பட் இப்போ என்ன ஆயிடுச்சு, ப்ரொசியூமர்ன்ற பேரில் அங்கங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க, அங்கங்கே டிஸ்காம்லே வந்து என்ன பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் வந்து டேக் ஓவர் பண்ணுற மாதிரி அங்கங்கே உனக்கு சோலாரை வச்சு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், வி ஆர் இன்ஜெக்டிங் பவர் ஆன் டு த கிரிட். அப்போது தே ஆர் ஆல் என்னது பியாண்ட் த கண்ட்ரோல் ஆஃப், தே பிகம் பியாண்ட் த கண்ட்ரோல் ஆஃப் யூட்டிலிட்டின்னு ஆகிடுவாங்க, ஸ்கேட்டர்டாக அங்கங்கே இருக்கிறதுனால. இப்போ அவங்களுக்கு ஒரு ரெகுலேஷன் கண்டிப்பாக வி நீட் டு ஃபாலோ. ஓகேயா? அப்படி இல்லாட்டினா இல்லாத பட்சத்தில் என்ன நடக்குன்றதை நான் சொல்கிறேன் கேளு. இப்போது சப்போஸ் ஏதோ கிரிட்டில் ஃபெயிலியர் வருதுன்னு வச்சுக்கோ, அந்த கிரிட்டுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, தே ஆர் ரெக்டிஃபைங் தட் ப்ராப்ளம். அப்போ அந்த டைமில் இது கனெக்ட் பண்ணிவிட்டு நான் என்கிட்ட பவர் இருக்குது, எனக்கு தேவை பணம் தான் முக்கியம் அப்படின்ட்டு பவர் இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோ, மேபி என்ன இருக்கலான்னா அங்கே ஏதோ டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது லைனில் ஏதாவது அவுட்டேஜ் இருந்ததுன்னா லைனில் ப்ராப்ளமாக என்ன ஏதுன்னு இதை பார்த்துட்டு இருப்பாங்க. பட் முதல்ல சேஃப்டி ஹசார்ட், இட் இஸ் என்னது சேஃப்டி ஹசார்ட் டு த ஒர்க்கர். ஸோ ஹசார்ட் இன் த சென்ஸ் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பிரச்சனை வரும் இஃப் தே ஆர் ஸ்டில் கனெக்டட் ஆன் டு த கிரிட். முதல்ல இம்மீடியட்டாக அவங்கள வந்து யாரை, சோலார் பிவியை டிஸ்கனெக்ட் பண்ணியே ஆகணும். எவ்வளோ நேரத்தில் டிஸ்கனெக்ட் பண்ணணும் அதுவுமே வந்து இட்ஸ் அ ப்ராப்ளம். ஜஸ்ட் லைக் தட் என்ன பண்ணக்கூடாது, நான் என்னைய ஓவர் ப்ரொடெக்ஷனில் இருப்பாங்க ஒரு சிலர், என்னுடைய பார்ட்டில் என்னோட சோலார் வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, கிரிட்டில் என்ன பிரச்சனை வேணால் வந்துட்டு போட்டோம், அது கவர்மெண்ட் பார்த்துட்டு போட்டோம். என்னோட சோலார் வந்து எப்படி இருக்கணும், என்னோடது நான் ஐ இன்வெஸ்டட் மணி, ஸோ எனக்கு ரொம்ப பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாகவும் என்ன பண்ணிடக்கூடாது, நீயே வெளியில் வந்துடக்கூடாது. ஷுட் நாட் பி டிஸ்கனெக்டட் இம்மீடியட்லி. ஏதோ நடந்தது உடனே நான் வெளியில் வந்துட்டேன் அப்படியும் கிடையாது. சப்போஸ் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்ததுன்னா ஷுட் பி ஆன் டு த லைன், ஷுட் பி ஆன் டு த லைன் ஃபார் பர்டிகுலர் டைம். இதை தான் வந்து ரைட் த்ரூ கேப்பபிலிட்டின்னு சொல்லுவாங்க. சொல்லியிருக்காங்களா வேறு கிளாஸில் இதுலையா சொன்னாங்களா? ரைடு த்ரூ கேப்பபிலிட்டி, இது பேர் என்னது, ரைடு த்ரூ கேப்பபிலிட்டி. ஃபால்ட் ரைடு த்ரூன்னு சொல்லலாம், ஃபால்ட் ரைடு த்ரூன்னு சொல்லலாம். இந்த டேர்ம் வந்து இந்த டெர்மினாலஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் when you are talking about renewable energy sources and that to grid tied-ஆக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும். எவ்ரி grid tied solar PV system அல்லது grid tied renewable energy sources வந்து எப்படி இருக்கணும், they should obey this particular protection scheme. என்ன ப்ரொடெக்ஷன் சொல்கிறேன், ரைடு த்ரூ கேப்பபிலிட்டி இருக்கணும். ஸோ ரைடு த்ரூ, ஃபால்ட் ரைடு த்ரூ அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா, திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஃப்ளக்சுவேஷன். ஸோ ஓகே, சோலார் இஸ் ஜென்ரேட்டிங் பவர், இன்ஜெக்டிங் பவர். ஓகேயா? எப்படி கேரக்டரைஸ் பண்ணியிருப்பா, ஷுட் டெலிவர், எந்த பாயிண்டில் கனெக்ட் பண்ணுறியோ அந்த பாயிண்டில் வோல்டேஜ் கரெக்டாக அந்த நாமினல் வோல்டேஜில் பவர் இன்ஜெக்ட் பண்ணணும். வோல்டேஜ் அண்ட் ஃப்ரீக்வன்சி, இந்த ரெண்டு பராமீட்டர் தான் இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்போம். இதில் when it is connected onto the grid, கனெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, ஒன்ஸ் கனெக்டட் அப்படின்னா கிரிட்டோட இது வந்து என்ன ஆயிடுச்சு, மெர்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கிரிட்டோட இது மெர்ஜ் ஆயிடுச்சு. கிரிட்டில் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் வரும்போது இந்த பாயிண்டில் உள்ள வோல்டேஜ் மேபி ஃப்ளக்சுவேட்டிங், ஃப்ரீக்வன்சி மேபி என்னது ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ உடனே என்ன பண்ணக்கூடாது, நீ என்ன பண்ணக்கூடாது, டிஸ்கனெக்ட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி there is some ஏசி கப்ளிங் ஸ்விட்ச் ஒன்று இருக்கும். இந்த ஏசி கப்ளிங் ஸ்விட்ச் வந்து இட் ஷுட் பி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் யார், கிரிட்டாக இருக்கணும். இட் ஷுட் நாட் பி டச்ட் பை இவங்க. ஓகே, தே கேன் டச், பட் பிகாஸ் அவங்க சைட்டில் இருக்குது, தே கேன் டச், பட் இட் ஷுட் பி ஓப்பன், சீல் பண்ணி அவங்க வச்சுருக்கக்கூடாது. இது ஒரு ரெக்குவயர்மெண்ட் கனெக்ஷன் ப்ராசஸில், இது ஒரு ரெக்குவயர்மெண்ட். ஓகே, இட் கேன் பி ஆப்ரேட்டட் பை த கிரிட் பீப்புள். ஓகே, அப்போ வென்எவர் சம் டிஸ்டர்பன்சஸ் ஹேப்பனிங், அப்போ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக ஒர்க்கர்ஸ் வர்றாங்க, வந்து ஒர்க் பண்ண போகிறாங்கன்னா வந்து இம்மீடியட்டாக அவங்க அந்த ஏசி கப்ளிங் ஸ்விட்ச் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இட்ஸ் லைக் ஐசோலேட்டர், ஆஃப் பண்ணுவாங்க, டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் தே வில் பி டூயிங். ஆனால் இவங்க என்ன பண்ணக்கூடாது, ஆன் ஆஃப் பண்ணக்கூடாது, ஆஃப் பண்ணக்கூடாது, டிஸ்கனெக்ட் ஆகக்கூடாது. தே ஷுட் பி வித் அ
they should be with the grid for certain time. அது என்னன்னா அட்லீஸ்ட் என்னன்னா அதுதான் ரைட் த்ரூ கேப்பபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ரைட் த்ரூ கேப்பபிலிட்டி கர்வ் எடுத்து போட்டு பார்த்தேன்னா உனக்கு தெரியும். வோல்டேஜ் வந்து ஒரு 1 per unit ஒரு 100%, அந்த பாயிண்டில் உள்ளது 100% வச்சுக்கோ. 100% வோல்டேஜ் இல்லை, ஏதோ எனக்கு என்ன ஆயிடுச்சு 30% வோல்டேஜ் தான் இருக்குன்னா உடனே ஓகே வோல்டேஜ் கம்மியாயிடுச்சு, கிரிட்டில் என்ன ஆயிடுச்சு, அந்த பாயிண்ட் ஆஃப் காமன் கப்ளிங் இருக்கு இல்லையா, கனெக்ட் பண்ண பாயிண்டில் எனக்கு வோல்டேஜ் கம்மியாயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட சோலார் பிவியை நான் பத்திரமா பார்த்துக்கணும். அப்போ நான் உடனே இம்மீடியட்டாக டிஸ்கனெக்ட் பண்ண போகிறேன்னு போகக்கூடாது. யூ ஷுட் வெயிட் ஃபார் சம் டைம். அது எவ்வளோ டைம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உனக்கு அதிலே தெரியும். அட்லீஸ்ட் 100 milliseconds. 100 millisecondsனால் நீயே போட்டுப்பாரு. 20 milliseconds எது 1 cycle டைம். ஏசியோட 1 cycle டைம் என்னது 20 milliseconds. அட்லீஸ்ட் ஒரு 5 cyclesக்காவது அது கண்டிப்பாக உள்ளே இருந்தே ஆகணும். நீ என்ன பண்ணுவ, கிரிட்டில் உள்ள கரண்ட் டேஞ்சரஸ் கரண்ட் இங்கே எனக்குள்ளே வந்துடும் அப்படின்ற ஒரு பயத்தில் என்ன பண்ணுவாங்க, டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் எய்ம் பண்ணுவாங்க. பட் தே ஷுட் வித்ஸ்டாண்ட். இதுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். கிரிட்டில் ஏதோ ஒரு ஷார்ட் சர்க்யூட் வருதுன்னு வச்சுக்கோ. ஷார்ட்னா என்ன, ஷார்ட்னா இட்ஸ் அ ஓவர்லோடிங் சிச்சுவேஷன் தான் சொல்லுவேன். ஓவர் கரண்ட் அது டிரைவ் பண்ணுதுன்னு அர்த்தம். அந்த ஷார்ட் பாயிண்டில் அதிகமான கரண்ட் எடுக்கும். இந்த கரண்ட் யார் சப்ளை பண்ணுறா, எந்தெந்த எனர்ஜி சோர்ஸஸ் இருக்கோ அவங்கெல்லாம் தான் சப்ளை பண்ணுவாங்க. அன்யூஷுவல் கரண்ட், ஓகே, யூஷுவல் கரண்ட் அல்லது நார்மல் கரண்ட்டை விட இப்போ சப்ளை பண்ணுற கரண்ட் அதிகமாகவே இருக்கும். ஆல் ஜெனரேட்டர்ஸ் மேபி என்னது ஓவர்லோடட். ஏன்னா நார்மல் கரண்ட் 100 ஆம்பியராக இருந்ததுன்னா ஃபால்ட் கரண்ட் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா, கிட்டத்தட்ட 25,000 இருக்கும். நார்மல் கரண்ட் 100 ஆம்பியர்ஸ்னால் ஃபால்ட் கரண்ட் எவ்வளோ இருக்கும், 25,000 ஆம்பியர்ஸ் இருக்கும். அப்போ யோசிச்சுப்பார், ஒவ்வொரு ஜெனரேட்டரும் நீட் டு சப்ளை தட் கரண்ட். அவ்வளோ கரண்ட்டை எல்லா ஜெனரேட்டரும் எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணியே ஆகணும். நோ ஒன் ஆஃப் த ரிசோர்ஸஸ் ஷுட் பி டிட்டாச்ட். கண்டிப்பாக சப்ளை பண்ணணும். எவ்வளோ நேரத்துக்கு, ஒரு certain millisecondsக்கு, until the protection happening, until the protection circuit வந்து என்னது operating. protection, there is protection. என்ன protection இருக்குன்னா, எந்த பாயிண்டில் உனக்கு ஃபால்ட் இருக்கோ அந்த on either side of the faulty point, ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை எடுத்துக்கோ. லைனில் சென்டர் பாயிண்டில் எனக்கு இப்போ ஷார்ட் ஆகிருக்கு. இந்த லைனோட 2 எண்ட்லையுமே என்ன இருக்கும், சர்க்கியூட் பிரேக்கர் இருக்கும். அந்த சர்க்கியூட் பிரேக்கரை ஆப்ரேட் பண்ணுற வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் ரெஸ்ட் ஆஃப் த சிஸ்டம் வந்து won't be affected for getting power. இதுதான் ரிலையபிள் ஆப்ரேஷன். அப்போ அந்த ஃபால்ட்டி போர்ஷன் மட்டும் டிட்டாச் ஆகிற வரைக்கும் ஷுட் கிவ் போர்ஷன் ஆஃப் டைம். ஸோ இது ஒரு மேண்டட்ரி பாயிண்ட் when you are connecting onto the grid. ஓகேயா? ஸோ அதை தான் சொல்லுவாங்க ensures grid and personal safety. பாரு, நான் சொன்ன பாயிண்ட் தான் இதில் இருக்கும். டைம் கிடைக்கும் போது பிபிடி நான் ஷேர் பண்ணுறேன், எடுத்து பார்த்துக்கோ. ஓகேயா? அது எக்ஸஸ் பவரை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இது இந்த பாயிண்ட்டு. தென் இது ஒரு பாயிண்ட்டு. அண்ட் ஒன் மோர் திங், ஆன்டி ஐலாண்டிங். இப்போ நான் என்ன சொன்னேன், ஃபால்ட் ரைட் த்ரூ கேப்பபிலிட்டி இருக்கணும். ஒவ்வொரு சோலார் பிவி சிஸ்டத்துக்கும் ரைட் த்ரூ கேப்பபிலிட்டி கரெக்டாக செட் பண்ணியே ஆகணும். ரைட் த்ரூனா என்னது, ஃபால்ட் ரைட் த்ரூ, அதாவது வோல்டேஜ் ரைட் த்ரூ, ஃப்ரீக்வன்சி ரைட் த்ரூ. வோல்டேஜ் எனக்கு ஃப்ளக்சுவேட் ஆகுது, ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு கீழே ரொம்ப டிப் ஆகுதோ அது வரைக்கும் என்ன பண்ணணும், அதை ரைட் த்ரூ பண்ணியே ஆகணும். அதுக்கும் கீழே ரொம்ப டைம் எடுக்கும்போது நீ என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் டிஸ்கனெக்ட். ஸோ இது ரைட் த்ரூ கேப்பபிலிட்டி. இதே மாதிரி ஆன்டி ஐலாண்டிங்னு ஒன்று சொல்லுவோம். ஆன்டி ஐலாண்டிங் ப்ரொடெக்ஷன். ஐலாண்டிங் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, நாட் கிவிங் பவர் கிடையாது. இது ஐலாண்டிங் அப்படின்றது வந்து பவர் கிரிட் டெர்மினாலஜியில் ஒரு லோக்கல். இப்போது இந்த ஜிசிடி கேம்பஸே எடுத்துக்கிட்டேன்னா, ஐம் ஓனிங் மை ஓன் ஜெனரேட்டர் அண்ட் தட் ஜெனரேட்டர் இஸ் எனஃப் டு மீட் அவுட் த டிமாண்ட் அப்படின்னா, அண்ட் இட் இஸ் நாட் பீன் கெட்டிங் பவர் எக்ஸ்டர்னலி ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து நம்ம எதுவுமே எடுக்கலைன்னு வச்சுக்கோ. அப்போ நான் செல்ஃப் சஸ்டைன்டு, இங்கேயே எனக்கு கிடைக்குது, இங்கேயே நான் முடிச்சுக்கிறேன். இட்ஸ் கால்ட் என்னது, இது ஒரு ஐலாண்டட் மோடில் ஒர்க் ஆகிட்டு இருக்கிறது.
இட்ஸ் அ ஐலாண்டட் மோடில் ஒர்க் ஆகிட்டு இருக்கிறது. ஓகேயா? ஸோ ஆன்டி ஐலாண்டிங் ஸ்கீம் அப்படின்னா ஐலாண்டிங்காக ஆகக்கூடாது. என்னவர் கிரிட் பிரச்சனை எப்போல்லாம் வருதோ அந்த டைமில் என்ன பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக. இது தனியாக தனிப்பட்ட முறையில் சப்ளை கட் பண்ண சொல்கிறாங்க. கிரிட் இஸ் கிவிங் டைரக்ஷன். ஓகேயா? அந்த டைமில் என்ன பண்ணக்கூடாது, இது அப்படியே எனக்கு பவர் எக்ஸ்போர்ட்டிங் தான் இம்பார்ட்டண்ட், எனக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன் கனெக்ஷன்லே இருந்து ஷுட் நாட் சப்ளை பவர் டு த ரெஸ்ட் ஆஃப் த ஒரு நார்மல் ஸ்டேட்டில் உள்ள சிஸ்டம் இருக்கும் பார்த்தியா, அந்த ரெஸ்ட் ஆஃப் த போர்ஷன் ஆஃப் த நெட்வொர்க்குக்கு நீ சப்ளை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அப்போ யூ எக்ஸ்பெக்ட் என்னது, குவாலிட்டி சப்ளை. யூ எக்ஸ்பெக்ட் குவாலிட்டி சப்ளை. அப்போ ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். இஃப் யூ ஆர் ஜெனரேட்டிங் பவர் யூஸிங் சோலார் PV, the power it should be என்னது, having possess some quality.